ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயருங்க. இந்த 2026ஆம் வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையட்டும் அப்படின்னு மனதார வாழ்த்திக்கிறேங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 9உடைய 13th வீக்கில் வந்து 4th டேக்கான ஓட்டிங் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் யார் எவ்வளோ ஓட்டிங் வாங்கியிருக்காங்க, என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ வழியாக நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓட்டிங்குடைய ஃபஸ்ட் பொசிஷனில் இன்றைக்கி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் தாங்க இருக்கார். 1,58,768 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. கானா வினோத்தை யாருமே பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு லெவலில் ஏறி போயிட்டே இருக்காருங்க. அண்ட் ஓட்டிங்கோட செகண்ட் பொசிஷனில் வந்து கானா வினோத்தை ஃபாலோ பண்ணியே திவ்யாவும் வந்துட்டுருக்காங்க. 1,18,768 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. கானா வினோத்தை எட்டி பிடிக்க முடியலனா கூட 1,00,000 ஓட்டுகளை கடந்து 2வது பொசிஷன் அப்படின்ற ஒரு சேஃபான பொசிஷனை தக்க வச்சிட்ருக்காங்கங்க. அண்ட் கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் இடையில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் ஓட்டிங்குடைய தேர்ட் பொசிஷனில் பார்வதி இருக்காங்க. 66,598 ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. செகண்ட் பொசிஷனுக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ஓட்டுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு தேர்ட் பொசிஷனில் பார்வதி மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த லவ் காம்போவை விடுற மாதிரி இல்லை, அதையே மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஓட்டிங்குடைய ஃபோர்த் பொசிஷனில் கமருதீன் இருக்கார். 56,308 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. கமருதீனுக்கும் பார்த்திங்கன்னா பார்வதிக்கும் 10,000 ஓட்டுகள் கிட்ட டிஃப்ரெண்டில் இருக்காங்க. ஸோ 4th டேவான இன்றைக்கி 56,308 ஓட்டுகள் வாங்கி 4வது பொசிஷனில் சேஃபாக இருக்கார். 5வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா அரோரா இருக்காங்க. 46,798 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் அரோராவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஓட்டிங் இருக்குது. அரோரா கண்டிப்பாக டாப் 5ல் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஓட்டிங் வச்சு பார்க்குறப்போ அரோராவுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் ஓட்டிங் வந்து முன்னேற்றமாக தான் வந்துட்டுருக்கு. அண்ட் கரெக்டான இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்றதுனாலையும் மக்களுடைய ஆதரவு இவங்களுக்கு ஓரளவு அதிகரிச்சுட்டு தாங்க இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 5வது பொசிஷனில் சேஃபாக அரோரா இருக்காங்க. அண்ட் ஓட்டிங்குடைய 6வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா சபரி முன்னேறி வந்திருக்காருங்க. 40,578 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அண்ட் சபரிக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓட்டிங் இருக்குது. ஆனால் டாப் 5ல் வருவாரா அப்படின்னு கேட்டால் இனி வர்ற நாளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸில் தான் பார்க்கணும். இப்போதைக்கு அவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது, ஆனால் ஒரு 6th பொசிஷனில் தான் வச்சுருக்காங்க ஓட்டிங்கில். ஸோ இது வந்து இனி வர டைமில் மாறலாம். அவருடைய பொசிஷனில் வேறு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த பொறுத்திருந்து இனி அடுத்த வாரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்போதைக்கு 6வது பொசிஷனில் சபரி இருக்கார். அண்ட் 7வது பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா முன்னேறி வந்திருக்காங்க. சாண்ட்ரா நேற்று வரைக்கும் 8வது பொசிஷனில் இருந்தாங்க. இன்றைக்கி விக்ரமை பின்னாடி தள்ளிட்டு 39,791 ஓட்டுகள் வாங்கி 7வது பொசிஷனுக்கு சாண்ட்ரா முன்னேறி வந்திருக்காங்க. ஸோ சாண்ட்ராவுக்கும் இப்போ ஓரளவு நல்ல அளவுக்கு ஓட்டிங் முன்னேற்றம் வருது. அடுத்தடுத்த பொசிஷன் மாறுறாங்களான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். 8வது பொசிஷனுக்கு விக்ரம் தள்ளப்பட்டிருக்காரு. 38,376 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அண்ட் சாண்ட்ராவுக்கும் இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஓட்டிங் வந்து பெரிய லெவல்லலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. அந்த நாளைக்கு ஒரு நாள் டைமில் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டு முன்னாடி வர்றாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசி பொசிஷனில் வந்து சுபிக்ஷா தான் இருக்காங்க. சுபிக்ஷா இந்த வாரம் கண்டிப்பாக எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போன வாரமே எவிக்ட் ஆக வேண்டியது ஏதோ ஒரு லக்கில் வந்து அவங்கள சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரமும் அவங்களுக்கு பெரிய லெவலில் ஓட்டிங் இல்லை. 22,809 ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கம்பல்சரியாக வெளியே போவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுதுங்க. அண்ட் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.